ராம கோவிந்தராஜன். நான் சந்தியூராட்டியாம்பட்டி கிராமம், பனமரத்துப்பட்டி வட்டாரம், சேலம் மாவட்டம். நான் 1985லேருந்து கொய்யா சாகுபடி செஞ்சுட்டு வரேன். இந்த கொய்யா இல்லை 40 அலகாபாத்து, லக்னோ 49 2 ரகம் நான் பயிர் செஞ்சுட்டு வரேன். இதில் பிரச்சனைன்னு வரும்போது நான் பழைய பிரச்சனையை மட்டும் இப்போ சொல்கிறேன். அதை எப்படி கட்டுப்படுத்துறது என்னங்கிறத. காய் இது மாதிரி காய் திரண்டு வர்ற சமயத்தில் இந்த மாதிரி பிஞ்சில் ஒன்றும் தேவையில்லை. இது காய் திரண்டு வரும்போது இதில் பழைய பிரச்சனை பழும்போது வரும். அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு முன்ன ஆரம்பத்திலலாம் நாங்கள் மருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ மருந்து அடிக்காகும்போது செலவு அதிகம் ஆகுது. செலவை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அருகில் இருக்கிற சந்தியூர் கேவிகேவுக்கு போவேன், அடிக்கடி போவேன். 2000 நான் ஏறத்தாழ 25 வருஷமாக அதில் அவங்ககிட்ட போய் காண்டாக்ட் வச்சிட்ருக்கிறேன். ஒவ்வொரு மீட்டிங்கும் அட்டன் பண்ணுவேன். அப்போ இந்த பழைய கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி ஃப்ரூட் ஃப்ளைக்கு மாத்திரை இருக்குதுங்க. அந்த மாத்திரையை ஒரு குடுவை இருக்குது. அந்த குடுவையில் வச்சிட்டோம்னா அந்த குடுவையில் உள்புறம் மேலே இந்த மாட்டிடணும். அடியில் ஒரு பாதி பகுதியை தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு 4-5 சொட்டு தேங்காய் எண்ணெயாவது கடல் எண்ணெயாவது விட்டுறணும். அந்த மாத்திரை எதுக்காக உள்ளே மாட்டுறோம் அப்படின்னா, இந்த பழைய அந்த மாத்திரையிலேருந்து ஒரு விதமான வாசனை வரும். அந்த வாசனைக்காக அந்த பழையெல்லாம் உள்ளே அந்த மாத்திரையில் உட்காரும். உட்கார்ந்த உடனே அது அப்படியே மயங்கி கீழே தண்ணியில் விழுந்த உடனே அது மேலே பறக்கிறதுக்கு முடியாத அப்படியே இறந்துடும். இப்படி சொன்னாங்க. அதை நான் உடனே போய் அந்த மாத்திரையும் கேவிகேவில் இருந்தே கொடுத்தாங்க. அந்த கொடுத்ததை வாங்கிட்டு அந்த குடுவையும் கொடுத்தாங்க. அதையும் கொண்டு மாட்டி வச்சுருக்கிறேன். நான் ஏறத்தாழ 1 ஏக்கர் கொய்யா சாகுபடி பண்ணுறேன். கொய்யா மாலாம் பண்ணுறேன். இந்த பழைய கொண்டாந்து 1 ஏக்கராவுக்கு ஒரு 4 இடம் இல்லைன்னா 6 இடத்துல வச்சோம்னா போதும். அந்த வாசனையை அந்த மாத்திரைக்காக புளி வரும். வந்த உடனே அதில் விழுந்து இறந்துடும். இப்படி தான் நான் சாகுபடி செய்கிறேன். இதில் என்ன எனக்கு ஒரு மன திருப்தி அப்படின்னா, நஞ்சில்லாத ஒரு கனியை சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு இது. அடுத்தது செலவு குறையுது. அந்த மாத்திரை விலை 60 ரூபா. அது 60 நாளைக்கு அதனுடைய பவர் இருக்கும். அந்த 60 நாளைக்குள்ளே இந்த மகசூல் முடிஞ்சிடும். அடுத்த பருவத்துக்கு மறுபடியும் ஒரு மாத்திரை வச்சுருவேன். எனக்கு 60 ரூபாயில் செலவு முடிஞ்சு போகுது. இதே நான் மருந்து அடித்தோம்னா வாரத்துக்கு ஒரு மருந்து அடிக்கணும். மருந்து அடிக்கும்போது அது ஒரு மருந்து அடிக்கிறதுக்கு ஏறத்தாழ 1 ஏக்கராவுக்கு 1000 ரூபா செலவாகும். 5 தடவை அடித்தாகணும். 5 தடவை அடிக்கும்போது எனக்கு 5000 ரூபா செலவாகும். 5000 ரூபா செலவு அதிகமாக இருக்கிறதுனால 60 ரூபாயிலேயே நான் செலவை இதை எனக்கு இந்த கேவிக்கே சப்போர்ட் பண்ணி எனக்கு இதை செஞ்சு காமிச்சாங்க. அதை தான் நான் இப்போ செஞ்சு அதை நான் பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். என்ன மன நிறைவுனா, அதாவது உண்பவர்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு நஞ்சில்லாத ஒரு கனியை நாம் கொடுக்குறோங்கிற அந்த மன நிறைவு எனக்கு இருக்குது. பழைய கட்டுப்படுத்துறதுக்கு 1 ஏக்கராவுக்கு 6 இடத்துல வச்சா போதும். ஒரு மாத்திரை 60 ரூபான்னா நமக்கு 6 மாத்திரைக்கும் 6 36 360 ரூபா தான் செலவாகுது. ஆனால் நம்ம மருந்து அடித்தோம்னா 5000 ரூபா செலவாகுது. அதனால் நமக்கு லாபம் 4000 சில்லரை நமக்கு லாபம் கூடுதலாக நமக்கு கிடைக்கிது. அடுத்தது இதில் இன்னொரு பிரச்சனை மாவு பூச்சி தான். அந்த மாவு பூச்சிக்கு நல்ல பவரான தண்ணியை மைதா மாவை கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுனா அந்த மாவு பூச்சி கட்டுப்படுத்தலாம். அப்படி தான் செஞ்சிகிட்ருக்கிறேன். நான் வேறு இயற்கை விவசாயத்தை மட்டும்தான் செஞ்சிகிட்ருக்கிறேன். அதனால் எனக்கு அதிக லாபம் கிடைக்கிது.